தமிழகத்தில் புயல் எப்பொழுது கரையை கடக்கும்? எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனம் முதல் அதிதீவிர கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது? அதை சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். வானிலையை முழுமையாக கேளுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று இரவு புயலாக மான்டஸ் வலுப்பெற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்தது. இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி காரைக்காலிலிருந்து 460 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கே மற்றும் சென்னைக்கு 550 கிலோமீட்டர் தென்கிழக்கே நிலை கொண்டுள்ளது. இது மேலும் வடதமிழகம், புதுவை, தெற்கு ஆந்திரா கடற்கரையில் புதுச்சேரிக்கும் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கும் இடையே 9ஆம் தேதி நள்ளிரவில் கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 9ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதிதீவிர கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. திருவள்ளூர், சென்னை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரமாக போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கரூர், திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதேபோல 10ஆம் தேதி அன்று தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், விழுப்புரம், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்தடுத்த மாவட்டத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை, பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கடந்த மாநிலத்தில் பதிவான மழையளவு எதுவும் இல்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் அநேக இடங்களில் கனமழையும், ஒரு சில இடங்களில் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதிதீவிர கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. இந்த மழையை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரத்தில் கனம் முதல் அதிதீவிர கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. மீனவருக்கான எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 75 முதல் 85 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 95 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 8ஆம் தேதி நண்பகல் முதல் 8ஆம் தேதி இரவு வரை மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 100 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறைந்து 9ஆம் தேதி காலை முதல் மணிக்கு 75 முதல் 85 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 95 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 9ஆம் தேதி மாலை முதல் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தமிழக, புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தென் ஆந்திரா கடலோர பகுதிகள், வட இலங்கை கடலோர பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 8ஆம் தேதி நண்பகல் முதல் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் தொடங்கி காற்றின் வேகம் படிப்படியாக குறைந்து 9ஆம் தேதி காலை முதல் மாலை வரை மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 9ஆம் தேதி மாலை முதல் 10ஆம் தேதி காலை வரை மணிக்கு 65 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 85 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறைந்து 10ஆம் தேதி இரவு மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மன்னார் வளைகுடா பகுதிகளில் 8ஆம் தேதி மாலை முதல் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 9ஆம் தேதி மாலை முதல் 10ஆம் தேதி காலை வரை சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல்
60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறைந்து மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.